காக்க பொருளா அடக்கத்தை என்பது வள்ளுவரின் வாய்மொழி. அதன் அடிப்படையில் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். நமக்குள் இரண்டு மனம் உண்டு. அவை பிரபஞ்ச மனம் காஸ்மிக் மைண்ட் என்றும், லௌகீக மனம் மேன்மேட் மைண்ட் என்றும் அழைக்கப்படும். ஆன்ம நேயம் கொண்டது பிரபஞ்ச மனம். ஆணவம் கோபம் நிறைந்தது லௌகீக மனம். சூரியனை மேகம் மறைப்பது போல் பிரபஞ்ச மனதை லௌகீக மனம் மறைக்கிறது. நம் தாயின் கருவில் உருவாகும் போதே ஆணவத்தை தோற்றுவிக்கும் அகங்காரம் உடன் உருப்பெறுகிறது. அதனால்தான் அகங்காரத்தை இயல்பான குற்றம் என்று சொல்கிறோம். ஆணவத்தை அகற்றவும் அடக்கத்தை போற்றவும் மனப்பயிற்சி தேவை. ஒவ்வொரு செயலையும் நான் செய்வதாக உணரும் போது அதனுடைய உடனிகழ்வாக ஆணவம் உருவாகிறது. நான் செய்கிறேன் என்று எண்ணாமல் நான் செய்விக்கப்படுகிறேன் என்று தொடர்ந்து எண்ணும் நிலையில்தான் ஆணவ மனம் ஒடுங்கும். என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்று பட்டினத்தார் பாடியதை நாம் சிந்திக்க வேண்டும். தவறான தன்முனைப்பே ஈகோ ஆணவம். எல்லாம் மாயை சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் என்று சிந்திப்பதின் மூலமே இந்த தன்முனைப்பு தகர்க்கப்படும். இந்த உண்மையை உணராதவர்களிடம் ஆணவம் அழிவை தரும், அடக்கம் உயர்வை தரும் என்று பாடம் நடத்துவதில் பயனில்லை. நன்றி, வணக்கம்.